கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குழந்தைங்க இந்த டயத்தில் எக்ஸாம் நடக்க போகுது இல்லைங்களா? இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்குவாங்க. ஓகேங்களா? உங்களை கூப்பிட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ரொம்ப அற்புதமாக குழந்தைங்க நல்லா வளர்த்துறீங்க, நல்லபடியாக எல்லாமே பண்ணிடுறீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. அப்போ பாராட்டு மலையில் விழக்கூடியது யார் அப்படின்னா கும்ப ராசிக்காரங்க தான். ஓகேங்களா? எதனால உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விலகும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், சொத்து இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு சேரும். தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அரசு வேலைகள் ட்ரை பண்ணிட்டீங்களா? தாராளமாக அரசு வேலை கிடைக்குங்க. உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், தந்தையினுடைய சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு என்ன சேரணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு சேரும். இந்த டயத்தில் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு ஏங்கி எடுத்தீங்களா? இந்த டயத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு சேரும். கவர்மெண்ட் எக்ஸாம் தாராளமாக எழுதுங்க. கும்பராசிக்காரங்க பல டைம் எழுதணும் சார், ஒன்றும் கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கவலைப்பட்டுட்டீங்களா? இந்த டயத்தில் எழுதி பாருங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுடைய வீடு தேடி வரும் கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அதிகப்படியான ஆதாயங்களை சம்பாதிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த டயத்தில் கும்பராசிக்காரங்க தான். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதிகின்றது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுகின்றது. மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? எப்பவுமே சுத்தபத்தமா இருங்க. சுத்தபத்தமா இருந்தீங்கன்னா அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மிக மிக சிறப்பாக பிடிக்கும். ஓகேங்களா? உங்க மேல அதாவது ராசி மீது பார்வை பதிகிறது என்னன்னா உங்க மேல பார்வை வச்சிருக்காரு குரு பகவான். சுத்தமா இருந்துக்கோங்க எப்பவுமே. ஓகேங்களா? சுத்தமாக தூய, அதாவது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எப்பயுமே போடுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா காலையில ஏந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா குளிச்சிடுங்க. அதேமாரி வெளில போயிட்டு வந்தால் சுத்தமாக இருந்துக்கோங்க. இதேமாரி இருந்தீங்கன்னா இதாங்க முக்கியமான சின்ன சின்ன பாயிண்ட்டுகள் இதாங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி, வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. உங்ககிட்ட யாராவது ஹெல்ப்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? அதாவது அடுத்தவர்களுக்கு சிரமம் தர மாதிரியான விஷயங்கள் தயவுசெய்து இந்த டயத்தில் பண்ணாதீங்க. குரு பகவானுடைய 7ஆம் பார்வையை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிக்கின்றது. தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் தேடிக்கொண்டு வரும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றங்கள் வரும். பதவி உயர்வுகள் வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் வரும். இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டயத்தை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வீடே மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக மாறிப்போங்க. ஓகேங்களா? அப்போ இது மாதிரியான முக்கியமான பாயிண்ட்கள், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே கும்பராசிக்கு மிக மிக சக்சஸான நாளாக மாறும்.